வணக்கம். வீரவ முனிவரால் கட்டப்பட்ட ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலய பெருந்திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக 1716ஆம் ஆண்டு ஏலாக்குறிச்சியில் வீரவ முனிவரால் கட்டப்பட்ட புனித அடைக்கல மாதா அன்னை ஆலயம் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆசியாவிலே உயரமான 53 அடி உயரமுள்ள ஐம்பொன்னான மாதா சொரூபம் அமைந்துள்ளது. இவ்வாறு சிறப்பு வாய்ந்த ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னை ஆலயத்தின் 294வது ஆண்டு திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியில் புனித அடைக்கல அன்னை திரு ஊர்வ கொடி மேளதாளங்கள் முழங்க ஏலாக்குறிச்சி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கோவில் வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை ஆலய பங்குத்தந்தை தங்கசாமி தலைமையில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் மாதா கொடிக்கு புனித நீர் தெளித்து பிரார்த்தனை செய்ய கோவில் வளாகத்தில் இருந்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாநில மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆலய பங்கு தந்தைகள் பங்கு பெறும் சிறப்பு திருப்பலியும் சிறப்பு இன்னிசை கச்சேரியும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். இறைவா, மக்கள் தங்களின் பாதுகாவலியான அருள்நிறை அடைக்கல தாயை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமண இயேசுவின் தாயும் உம் அடியாரும் எங்கள் அன்பு பாதுகாவலியுமான அருள்நிறை அடைக்கல அன்னையை என் பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவருக்கு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மத ஆட்சியுடைய மத திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றி உண்டாகுக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவிய நம்மையும் இத்திருக்கொடியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவார். இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமண இயேசுவின் தாயும் உம் அடியாரும் எங்கள் அன்பு பாதுகாவலியுமான அருள்நிறை அடைக்கல அன்னையை என் பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவருக்கு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களா. எங்களால்